ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் பூபதி சொல்லி. என்னன்னா எங்கள் குட்டீஸ் வந்து லீவில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்த்தேன். அதுக்காக தான் முறுக்கு வந்து செய்யலாம் அப்படின்ட்டு. அதுக்கு தேவையான பொருள் வாங்க பார்க்கலாம். எள், ஓமம், அது வந்து மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து சால்ட்டு, உப்பு போட்டிருக்கேன். இது வந்து அரிசி மாவு தான். இதில் வந்து எல்லாமே கலந்து இருக்குது. அரிசி மாவுலேயே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி கடையில் வந்து மிக்சடாக கொடுப்பாங்க. நீங்கள் முறுக்கு மாவுன்னு கேட்டிங்கன்னா மிக்சிங்க அதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாவுலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், முறுமுறுன்னு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி முறுக்கு மாவு அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்குவோம். எல்லாம் கலந்து தான் இருக்கும். நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா கடலை மாவு இது மாதிரிலாம் போட தேவையில்ல. அந்த மாவு மட்டும் பிசைஞ்சு போட்டால் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து நெய், ஒரு சில குழந்தைங்களுக்கு நெய் இந்த மாதிரிலாம் சேர்த்துக்குவாங்க, பட்டர் சேர்த்துக்குவாங்க. ஆனால் நான் எதுவுமே சேர்த்துக்கல. அப்படியே மாவு வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டேன். இது வந்து நான் மெஷர்மெண்ட்டை எடுத்து கரெக்டான அளவு, அதுக்கு ஒவ்வொரு ஸ்பூனு, நான் இவ்வளோ மாவு எடுத்திருக்கேன், இவ்வளோ ஓமம், எள் எல்லாம் அதுக்கு இவ்வளோ தான் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருந்ததுனால அப்படியே கொட்டிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எள்ளாக இருந்தாலும் சரி, ஓமமாக இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் இதெல்லாம் வந்து போடணும். தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி பிசைய தேவையில்லை. கொஞ்சம் நல்லா சாஃப்டாக மாவு வந்து தொட்ட உடனே கையில் ஒட்டாத மாதிரி வர வரைக்கும் நல்லா மாவு வந்து பிசைஞ்சிக்கணும். நான் அப்படி தான் நல்லா பிசைஞ்சிக்குவேன். நல்லா பாத்திரம் வந்து தாராளமாக அகலமான பாத்திரத்தில் வச்சு நல்லா மாவு பிசைங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா மாவு வந்து பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் எண்ணெய் வந்து முறுக்கில் வந்து எண்ணெய் ஒட்டும். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். இந்த அரிசி மாவுன்றதால அதிகமாக தண்ணி வந்து தேவைப்படும். அதை நம்ம 5 நிமிஷம் ஊற வச்சோம்னா சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து நான் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். சரி, ஃப்ரீயாக தானே இருக்கேன் அப்படின்ட்டு ரெடியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். அந்த முறுக்குக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் தான் போடணும். இப்போ முறுக்கு அச்சில் வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். அது எதுக்குன்னா, நம்ம நல்லா அச்சு ஒட்டாமல் வரும் அப்படிங்கிறதுக்காக தான். கீழே மேலே எல்லாமே நல்லா ஃபுல்லாக எண்ணெய் வந்து தடவிக்கணும். கையிலையும் எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். அங்கே பாருங்கள், நல்லா மாவு வந்து கையிலேயே ஒட்டாத மாதிரி வர்றதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவி வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா சூப்பராக வந்துடும். அந்த முறுக்கு அச்சில் வந்து இந்த மாதிரி தான் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக டைட் பண்ணிங்கன்னா தான் வரும். நான் வந்து கரண்டி எடுத்துக்கிட்டேன். இதே ஒவ்வொருத்தவங்க தட்டில் வச்சு போடுவாங்க. அது வந்து கையில் புதுசாக போடுறவங்களுக்கு வந்து கையில் எண்ணெய் படும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுவாங்க. கரண்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம கை முன்னாடி வராது. அதனால் இப்படி தான் போட்டுக்கோங்க. நான் வந்து கரண்டியில் தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம சின்ன சின்ன முறுக்காக தானே போட போகிறோம். அதனால் கரண்டிலேயே யூஸ் பண்ணிக்குவேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இதை யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஈஸியாக நல்லா கொஞ்சம் நல்லா கலர் செஞ்சானதும் நல்லா வெந்துடும். முறுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெந்து போயிடும். அது மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் அடுத்தடுத்து இனிமேல் ஸ்நாக்ஸ் வீடியோ நிறையா வரும்னு நினைக்கிறேன். தீபாவளி வர வந்துருச்சு. கண்டிப்பாக நான் ஸ்நாக்ஸ் வீடியோவும் கொஞ்சம் ஓரளவுக்கு போடுற ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் என்னுடைய ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன். உங்களுடைய மனசில் ஏதோ நிறைய குறைகள் நான் செஞ்சது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். பாய்.